நான் எங்கே போனாலும் ரெண்டு பேரை பற்றி சாட்சி சொல்கிறேன். ஒன்று ராஜமாணிக்கம் என்கிற ஒரு சகோதரர். அவர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்தார் பெங்களூரில். நான் பெங்களூரில் 7 வருஷம் ஊழியம் செய்தேன், 81லேருந்து 88 வரைக்கும். அப்போ சபையில் இந்த ராஜமாணிக்கம் ரொம்ப புதுமையாக தெரிஞ்சார் எனக்கு. என்ன பண்ணுவாருன்னா, சம்பளம் வாங்கினோடனே முதல்ல பைபிள் சொசைட்டிக்கு போய் 4 பைபிள் வாங்குவார். எதுக்குன்னா ஆராதனையில் யார் கையில் பைபிள் இல்லைன்னு பார்ப்பார். அவர் அந்த மாதம் சம்பளத்தில் 4 பைபிள் வாங்கி யார் கையில் பைபிள் இல்லையோ அவங்கள கூப்பிட்டு, எனக்கு தான் படிக்கிற அறிவு இல்லை, நீங்கள் நல்லா படிப்பீங்க இல்லைன்னு அழுது கொடுப்பாருங்க. அவருக்கு படிக்க மாட்டார், படிப்பீங்க இல்லை அவருக்கு. ஆனால் திறமையான பிரிண்டிங் ப்ரெஸ், திறமையான அதில் வேலை செய்கிறவர் அழுது கெஞ்சுவார், எனக்கு படிக்கத்தான் தெரியல, நீங்கள் அழுவார். எனக்கு புதுமையாக இருக்கும். பிரியமானவர்களே, என் ஆலயத்தில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும். அதில் 3/4 பேருக்கு இந்த ராஜமாணிக்கம் தான் பைபிள் வாங்கி கொடுத்துருப்பேன். நம்ம பாருங்க, இங்கேருந்து போவோம், அடுத்த வாரம் நீங்கள் வர்றதுக்கு ஒருத்தர் சாப்பிடாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சொல்லுங்க, அந்த சகோதரனை கொண்டு வாங்க ஆண்டவர். அந்த சகோதரி கொஞ்ச நாளாக இதெல்லாம் இவர் போய் தாகத்தை தேய்க்கிறார் ராஜமாணிக்கம். நான் அவரை மறக்கவே முடியல என்னால். நான் சொப்பனம் கண்டா சிரிச்சுக்கிட்டே வந்து என் பையன் தூக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே சொப்பனம் கண்டா அவரை நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் நான் தூக்குறேன்றாரு. தூக்கிட்டே மறைஞ்சிடுறாரு. நான் அவரை மறக்க முடியல. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே சைக்கிளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய், டைம் ஆச்சு கஸ்தூரி, கஸ்தூரி டைம் ஆச்சு, என்ன ஐசகண்ண எங்கே போகிறீங்க அப்படின்னு. நான் ஆராதனைக்கு வந்தால் ஆலயம் நிரம்பி இருக்கும் அந்த ஒரே மனுஷனால். இப்போ சொல்லுங்க, அப்போ ஜீவ தண்ணீர் நதி யாருக்காவது பிரயோஜனப்படணும்ல. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்